வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறணும். அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த சின்ன ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 5700 பக்கமாக நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோன்னா, நம்ம திட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் தொடுற சமயத்தில் செல் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தாலும் புக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம். அதோடைய காரணத்தையும் சொல்லியிருந்தோம். ஏன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் மிக அதிகமாக கீழே விழுந்த காரணத்தினால திருப்பி மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு போனதுக்கப்புறமா பெரிய லெவலில் ப்ராஃபிட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலையும் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றது நம்மளோட அட்வைஸாக இருந்தது. இந்த 5706 அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக செயல்பட்டுட்டு வருது. ஜனவரி 10 பார்த்துருக்கோம். மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் தான் முதநேற்று மார்க்கெட்லேயும் ஜனவரி 14 இந்த இடத்துல நல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்த காரணத்தினால 5706 ஓப்பன் ஆன சமயத்தில் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஓரளவு கம்மியான ப்ராஃபிட் கீழே வந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸில் கீழேருந்து ஓரளவு ட்ராப் ஆகிருக்கு. மறுபடியும் என்ன செஞ்சுருக்குன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக மாற்ற முயற்சி செஞ்சுருக்கு. இப்படி தான் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டு செயல்படும். ப்ரைஸ் கீழே இருந்தால் அது ரெசிஸ்டன்ஸாகவோ, ப்ரைஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இல்லை சப்போர்ட் ஜோனுக்கு மேலே இருந்தால் அது சப்போர்ட்டாகவோ மாறுபட்டு செயல்படும். அந்த அடிப்படையில் 5706 ஒரு சப்போர்ட்டாக மாறி அடுத்த ரெசிஸ்டன்ஸான 5732 தொட வச்சிருக்கு. அங்கேயும் மார்க்கெட் ஓரளவு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. இந்த எல்லா சமயத்துலையும் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பைக்கு சாதகமாகவே சிக்னல் கொடுத்துருக்கு. எல்லா கொச்சியும் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிறது. நமக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் இன்னும் கொஞ்சம் பையிங்கில் தான் இருக்குது அப்படின்றத நமக்கு இன்னும் தெளிவுபடுத்துது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தடவையும் இந்த 5732 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. கடைசியாக இந்த 5730 உடைச்சிட்டு இந்த இடத்துல ட்ரேட் ஆகி அடுத்த ரெசிஸ்டன்ஸான 5770 தொடர சமயத்தில் இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இங்கே தான் நம்ம க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த சமயம் 9 மணிக்கு. க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த உடனே பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போயிருக்கு, அப் ட்ரெண்டில் போயிருக்கு. அது எதை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் ப்ளூ கலரில் கேண்டில்ஸ்டிக் காட்டுற காரணத்தினால மார்க்கெட்டோட மொமெண்டம் இன்னும் பையிங்கில் தான் இருக்குது அப்படின்றத நமக்கு உறுதி செய்யுது. ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா 5772 மறுபடியும் ஒரு சப்போர்ட்டாக மாற்றி மறுபடியும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் 5820 அப்படின்ற மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணி அந்த இடத்துலையே க்ளோஸ் ஆகியிருக்கு. நம்மளோட திட்டம் என்ன இருந்ததுன்னா, 5860 வரைக்கும் மார்க்கெட் செல்லிங்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்றது நம்மளோட திட்டம். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அதோட முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப அதிகமாக ஓப்பன் ஆகியிருக்கு. புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு, மிகப்பெரிய புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. புதிய லோ க்ரியேட் பண்ண முடியலை. ப்ரைஸ் க்ளோசிங்கும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நேற்று மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக பையிங்கில் இருக்குது அப்படின்றத நம்ம காட்டுது. சரி, இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நைமெக்ஸ் மார்க்கெட், வெளிநாட்டுக்கு நைமெக்ஸ் மார்க்கெட்டை எடுத்து பார்க்குறப்ப இன்றைக்கி ப்ரைஸ் 5820 5810 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. ஒரு சில மாற்றங்கள் ப்ரைஸ் ஓப்பனிங்கில் நம்ம கணிக்கிறத விட நடக்கலாம். ஏன்னா நம்ம ருப்பி டாலர் ஃபேக்டரை கணக்கில் சேர்க்கறது கிடையாது. அதுவும் ஒரு முக்கிய காரணம் ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்கிறதுக்கு. நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷன் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறதுனால அதை நம்மளால் செய்ய முடிகிறது கிடையாது. இன்றைக்கி நம்மளோட திட்டம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் கொஞ்சம் பொறுமையாக கடந்த 2-3 நாளாக கம்மியான ப்ராஃபிட்டை மட்டுமே டார்கெட் செஞ்சு செயல்பட்டுட்டு வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, வீடியோ அனாலிசிஸ் டெய்லி நாங்கள் கொடுக்குற வீடியோ அனாலிசிஸ் மற்றும் குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நேற்று பார்த்திங்கன்னா நம்ம கன்சாலிடேஷன் மற்றும் ரெசிஸ்டன்ஸில் செல்லிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாலும் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் நம்ம திட்டத்தில் எந்த ஒரு தவறு நடந்தால் கூட அந்த தவறையும் சுட்டி காட்டுற திறமை இந்த குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலுக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால் ரெண்டுத்தையும் கண்டிப்பாக பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நம்மளோட திட்டத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
ஏன்னா ஒரு நாள் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு அப்புறமா க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டுக்கு ரிவர்ஸாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் காட்டுறது எல்லா மார்க்கெட்லேயும் மிக முக்கியமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இது எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயந்தான். இதை நீங்கள் ரொம்ப நாளாக க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடராக இருந்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற விஷயத்துக்காகத்தான் கம்மியான ப்ராஃபிட்டில் மட்டும் வெளியே வர்றதுக்கு ட்ரெண்டுக்கு சாதகமாக, ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு டவுனில் இருந்த காரணத்தினால ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்தால் போதும், கம்மியான ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடலாம் அப்படின்ற திட்டத்தை நேற்று நம்ம தீட்டினோம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய ரிவர்சல் நடக்குமா, இல்லைன்னா கன்சாலிடேட் ஆகுமா? கன்சாலிடேஷன்னா என்னென்னா மார்க்கெட் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் சைடாக மூவ் ஆகுது அப்படின்றத யாராலையும் கணிக்க முடியாது. அந்த காரணத்துக்காக தான் உங்களுக்கு சார்ட்டிங் டூல் மற்றும் இந்த வீடியோ அனாலிசிஸ் நம்ம உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் அதிக ப்ராஃபிட் பண்ணுறதுக்காகவும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 5860 மார்க்கெட் உடச்சி மேலே போய் க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் க்ரூட் ஆயிலோட ட்ரெண்டு மேலே போகிறதுக்கு சாதகம் அப்படின்றத கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நேற்று நடந்தது நமக்கு ஒரு இண்டிகேஷனாக கொடுத்துருக்கு, அதை நம்ம கவனத்தில் வச்சுருக்கிறோம். அதனால் மறுபடியும் நம்ம பரிசோதனை பண்ண போகிறது கம்ப்ளீட்டாக முழுக்க இந்த ட்ரெண்டை பரிசோதனை செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எந்த முடிவாக இருந்தாலும் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் செய்கிறோம். அப்படி உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறப்ப மொமெண்டம் ட்ரேடிங், தற்போதைய மார்க்கெட் மொமெண்டம் வச்சு ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடிங் ரிசல்ட் நல்லா அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட திட்டம் பழைய திட்டத்திலேருந்து எந்த மாற்றமும் கிடையாது. 5820 மற்றும் 5860 வரைக்கும் மார்க்கெட்டை செல்லிங்கில் இருந்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஆக்ஷனை அடிப்படையாக வச்சு இந்த 5820 5860 இந்த ரெண்டு முக்கியமான ஜோனில் எப்படி ட்ரேடிங் நடக்குது அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய அடுத்த திட்டத்தை நம்ம தீட்டுவோம். அது வரைக்கும் நம்ம முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்டும் முடிவடைகிறதுக்கு நேரம் வந்துடுச்சு. அதனால் நம்ம மிகப்பெரிய திட்டம்லாம் தீட்ட முடியாது. நம்ம திட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ட்ரேடிங் நடக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.